மேபி வேல்யூ இருக்கலாம், ஜாஸ்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது அவ்வளோ இல்ல அது. 95ல வாங்கும்போது அவ்வளோ வேல்யூ கிடையாது. பட் எதுவும் எனக்கு தெரியல. அது வாங்கினேன். அப்புறம் இப்போ வந்து கேள்விப்பட்டா நிறைய வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம்? 30 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. 30 இயர்ஸ் பாருங்க. 95 சாரி 95ல பண்ணினது. அப்போ வாங்கினது அது. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஏன்னா எனக்கு இந்த இந்த பிருத்வி சோனின்னு இந்த ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் வந்து அவரோட ஃபேஸஸ் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். எனக்கு அதுதான் எனக்கு பெயிண்டிங் கூட ஐ காண்ட் அப்ரிஷியேட் சம்திங் தட் பிசாரா இருக்கிற மாதிரி பெயிண்டிங் என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ரொம்ப அழகா இருக்கணும், எஸ்தெட்டிக்கா இருக்கணும். அது பாருங்க, இந்த லேடி சோ பியூட்டிஃபுல். நான் வந்து சும்மா உட்காந்துக்கும் வந்து அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது. ஸோ எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் மை பெயிண்டிங் வில் கம் வித் மீ. அந்த அளவுக்கு பொசசிவ் நான் அந்த பெயிண்டிங். மெயின்டைன் பண்றதுனா நான் ஒன்றும் பெருசா பண்ணிக்கிறது இல்லைங்க. டஸ்ட் கேதர் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். அப்பப்போ லைட்டா டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதா. ஒரு அழகா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும், கண்ணுக்கு ஜாரிங்கா இருக்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மெலோடா இருக்கணும் எல்லாமே. அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ரொம்ப போல்டா இருக்கிறது நான் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். சம்திங் ஐ லவ். நான் என்ன ஆனாலும் இது இட்ஸ் அ வெரி ஓல்ட் பெயிண்டிங். மேபி வேல்யூ இருக்கலாம், ஜாஸ்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது அவ்வளோ இல்லை அது. 95ல வாங்கும்போது அவ்வளோ வேல்யூ கிடையாது. பட் எதுவும் எனக்கு தெரியல. அது வாங்கினேன். அப்புறம் இப்போ வந்து கேள்விப்பட்டா நிறைய வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம்? 30 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. 30 இயர்ஸ் பாருங்க. 95 சாரி 95ல பண்ணினது. அப்போ வாங்கினது அது. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஏன்னா எனக்கு இந்த இந்த பிருத்வி சோனின்னு இந்த ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் வந்து அவரோட ஃபேஸஸ் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். எனக்கு அதுதான் எனக்கு பெயிண்டிங் கூட ஐ காண்ட் அப்ரிஷியேட் சம்திங் தட் பிசாரா இருக்கிற மாதிரி பெயிண்டிங் என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ரொம்ப அழகா இருக்கணும், எஸ்தெட்டிக்கா இருக்கணும். அது பாருங்க, இந்த லேடி சோ பியூட்டிஃபுல். நான் வந்து சும்மா உட்காந்துக்கும் வந்து அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது. ஸோ எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் மை பெயிண்டிங் வில் கம் வித் மீ. அந்த அளவுக்கு பொசசிவ் நான் அந்த பெயிண்டிங். மெயின்டைன் பண்றதுனா நான் ஒன்றும் பெருசா பண்ணிக்கிறது இல்லைங்க. டஸ்ட் கேதர் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். அப்பப்போ லைட்டா டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதா. ஒரு அழகா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும், கண்ணுக்கு ஜாரிங்கா இருக்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மெலோடா இருக்கணும் எல்லாமே. அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ரொம்ப போல்டா இருக்கிறது நான் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். சம்திங் ஐ லவ். நான் என்ன ஆனாலும் இது இட்ஸ் அ வெரி ஓல்ட் பெயிண்டிங். சும்மா சின்ன சின்ன பாட்ஸ், சின்ன இந்த பீங்கான் இல்லை, இந்த மட் பாட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். மட் பொம்மையெல்லாம் வச்சிருந்தேன்னா டெரக்கோட்டாவில் வச்சுருந்தேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி மாற்றிட்டு வேறு ஏதாவது வைக்கலன்னா பிளான்ஸ் வச்சேன். நாங்கள் பிளான்ஸ் கரெக்டாக வளரல. ஸோ இப்போ ரீசெண்டாக அங்கே கும்பகோணம் போனோன்னா ஐ சா திஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஸோ ஐ தாட்